கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தயவு செய்தி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து தியானிப்போமானால், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். அடுத்தது 18வது வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கவும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இதில் நம்ம என்ன தியானிக்கிறோம் என்றால், சவுல் துன்பப்படுத்துகிறார். துன்பப்படுத்தும் போது சவுலுக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் ஊழியக்காரனாகவும் சாட்சிக்காரனாகவும் வைக்கிறதற்காக தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும் பொழுது அடுத்ததாக பார்க்கிறோம், ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேவனை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் எல்லாம் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வரும்படியாகவும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கு வரும்படியாகவும் தேவன் சவுலை சவுலுக்கு தரிசனமாகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம தேவன் எப்படி சவுலுக்கு தரிசனமாகி ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ, அதே போல் நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்மளும் அந்த இருளில் உள்ளோர் பிள்ளைகளை வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வரவும், அந்த சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒளியினிடத்திற்கு கொண்டு வரவும் நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.